ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்ப்போம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 10 முந்திரி, 10 கிஸ்மிஸு. இது ரம்ப இலைன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடு இந்த ரம்ப இலை இல்லாமல் நாங்கள் பிரியாணி செய்யவே மாட்டோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வாசமாக இருக்கும். தக்காளி 800 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரம்பையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு. லெமன் ஒரு லெமன் எடுத்தால் போதும். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. 1 கிலோ சிக்கனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 400 கிராமு. 2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வெங்காயம் 800 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1 கிலோ. இவ்வளோ தாங்க நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது காயட்டும். நல்லா காஞ்சதும் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் 400 ml ஊற்றிக்கோங்க. கறி மசாலா பட்டை போட்டுக்குருவோம். அது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த முந்திரி கிஸ்மிஸ் அதை சேர்த்துக்குருவோம். அது சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குருவோம். வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும் பிரியாணிக்கு. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனாடி அது வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போ அரிசியை ஊற வச்சுக்கிடுவோம். அந்த 1 கிலோ அரிசி எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுக்கிடுவோம். அரிசி ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான இப்போ ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் உலை வச்சுருக்கேன். அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சான்னு பார்ப்போம். இன்னுமே வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலரில் வந்தாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குருவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடி பிடிக்கும். நம்ம அடி பிடிக்க விடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அது வரை நல்லா வதக்கி விட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடி பிடிக்காமல் அப்போ நல்லா கீழே அடி பிடிச்சிரும். பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லாவே தக்காளி மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குருவோம். சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க. ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்குங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கறி எல்லாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து இந்த ரம்ப இலையை நம்ம சேர்த்துக்கிட்டு புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ரம்ப இலையை சேர்த்த உடனேயே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, அவ்வளோ இதாக இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு. நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். இது வந்து ஒரு லைட்டாக கொதி வரும், பபிள்ஸ் மாதிரி வரும். அந்தளவுக்கு வடித்து எடுத்துக்கிட்டால் போதும். அரை வேக்காடில் வடித்து எடுத்துக்கிறோம் ரைஸை வந்து. இப்போ வந்து கறி நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதுக்கு எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கிடுவோம். தயிரை சேர்த்துட்டு அது கூடவே லெமனையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து அரிசி வந்து அரை பதத்துக்கு வெந்துருச்சு. அதை அரை பதத்துக்கு வெந்ததை வந்து நம்ம வடித்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றணும்னா, அந்த கறி வந்து முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்பவும் கம்மியாக்கக்கூடாது, ரொம்ப கூடவும் வச்சிடக்கூடாது. சாப்பாடு வந்து குழஞ்சிரும். இந்த கறி முங்குற பதத்துக்கு வந்து இந்த அளவுக்கு வச்சா போதும், கரெக்டாக இருக்குங்க. சாப்பாடு வந்து அரை பதத்தில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கோம். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம சாப்பாடு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்து இதில் ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதாங்க பிரியாணி. இதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா இப்படியே சிம்லையே விட்டுறணும். நல்லா மூடி போட்டு ரெடி ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவும் கரண்டி போட்டு கிண்டாதீங்க, சாதம் உடஞ்சிரும். போதும் இந்தளவுக்கு. இதை ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நெய் சேர்த்து நம்ம பிரியாணி எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு வேணுன்னா நெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நெய் சேர்க்காமலே எடுத்துக்கலாம். நல்லாவே வாசமாக இருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ உதிரியாக எவ்வளோ அழகாக பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாணி எப்படி இருந்துச்சு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த ரம்ப இலை வந்து யாரெல்லாம் சேர்த்து பிரியாணியில் சமைப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில். நாங்கள் வந்து அந்த ரம்ப இலையை ரொம்ப விரும்பி சேர்த்துக்குருவோம் பிரியாணியில். பிரியாணி எல்லா சாப்பாடுக்குமே சேர்த்துக்குருவோம். ரொம்பவே வாசமாக இருக்கும். பிரியாணி எவ்வளோ உதிரியாக பக்காவாக வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.